வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக்கழக அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி காவேரி ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சு தொடர்பாக கைது செய்யப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டது சம்பந்தமாக இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையில் அமளி செய்வார்கள் என ஒரு எதிர்பார்ப்பு ஆளுங்கட்சி தரப்புக்கு கூட இருந்தது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுமே இது சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம கட்சி எதுவும் சம்பவம் செய்யும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் தாக்கல் செய்கிற அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து அதற்கு பிறகு வெளியே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அமைதி ஏன் என்ற அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பற்றியும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரப்போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தியிருக்கு. அதை முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு மூலமாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாநில நிதியமைச்சர் மரிய வில்சன் விஜய் அரசின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு. ஏற்கனவே இந்த பட்ஜெட்டில் தமிழக வெற்றி கழகம் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் என்னென்ன நிறைவேற்றப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை, அதே போல அனைத்து மகளிருக்கும் மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, அதே போல இந்த அன்னபூரணி சிலிண்டர்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் புதிய திட்டங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே கடந்த அலுவாலியா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அது பற்றிய வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அதாவது இதற்கு முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே ஒரு மெசேஜ் சொல்லாம சொல்லிட்டார். அதாவது மாநில அரசின் கஜானாவில் இப்போது நிதி இல்லை. மாநில அரசுக்கு வரி வருவாய் மற்றும் வரி அல்லாத வருவாய், இந்த ரெண்டு வருவாய்களை எப்படி அதிகப்படுத்துவது என்பது பற்றித்தான் ஆய்வு செய்வதற்காக முன்னாள் இந்திய திட்ட கமிஷன் துணை தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர் தலைமையில சமீபத்தில் ஒரு குழுவை முதலமைச்சர் விஜய் அமைத்தார். இதற்கு பின்னணியில் எப்படி காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எம்பியும் விஜயின் நண்பருமான திரு பிரவீன் சக்கரவர்த்தி இருந்திருக்கிறார், எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பேசியிருந்தோம். அந்த நிலையில் வரி வருவாய் பெரிய அளவு இல்லாத ஒரு நிலையில் இன்னொன்று நிர்வாக அனுபவம் என்பது கிட்டத்தட்ட இன்று இந்த அரசியல் இருக்கிற அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் அனைவருக்கும் செங்கோட்டையனை தவிர மற்ற அமைச்சர்கள் அனைவருக்கும் நிர்வாக அனுபவம் என்பது கிட்டத்தட்ட ஒன்றுமில்லை என்பதுதான் உண்மை. அதான் இயல்பான உண்மை. இந்த நிலையில் அதிகாரிகள் இந்த பட்ஜெட்டில் சில ஆலோசனைகளை, முக்கியமான ஆலோசனைகள் எல்லாம் அளித்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் இப்போ ஒரு கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த முக்கியமான திட்டங்கள் கூட இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லையே என்ற கேள்விக்கு ஆளுங்கட்சி தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ்நாட்டின் நிதி நிலைமை என்ன என்பதை உணர்ந்துதான் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கோம். ஆனாலும் மத்திய அரசிடமிருந்து சில கிரீன் சிக்னல்கள் எங்களுக்கு வந்திருக்கு. அதனால இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே முதலமைச்சர் விஜய் மேலும் சில முக்கியமான அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார், அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஆளும் தரப்புல சொல்றாங்க. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அமைதியாக இருந்து விட்டதே எப்படி என்று திமுக தரப்பில் விசாரித்தோம். இல்லை அவங்க நேற்று இரவே உதயநிதி சென்னை வந்த போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமா இருந்தாங்க. ஆனால் நேற்று இரவு 12 மணி அளவில் சித்தரஞ்சன் சாலையிலே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று உதயநிதி அவரை பார்க்கிறாரு. அப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்தையும் போலீஸ் அழைத்து சென்றதிலிருந்து திரும்பி இங்கே வந்தது வரைக்குமான சம்பவங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், நாளைக்கு சட்டமன்றத்தில் நம்ம இதை பற்றி எதுவும் வெளிப்படுத்திக்க வேணாம், பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் ரெண்டும் முடியட்டும், அதற்கு பிறகு நாம் வைத்துக்கொள்ளலாம். பட்ஜெட் அன்றே நாம் இது பற்றிய ஒரு அமளியில் ஈடுபட்டால், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விஷயத்தில் ஈடுபட்டால் பட்ஜெட்டில் என்ன இருக்கு அப்படின்றது வெளியே வராமல் போயிடும். அதனால பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் ரெண்டையும் விட்டுருவோம். அந்த நாட்கள் முடிந்த பிறகு விவாதம் ஆரம்பிக்கும் போது நம்ம கச்சேரியை வச்சுக்கலாம் என முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் என்றும், அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு திமுக சட்டமன்றத்தில் எந்த விதமான, அதாவது நேற்று நடந்த சம்பவம் பற்றிய அது தொடர்பான எந்த விதமான எதிர்ப்பும் இன்றைக்கு வெளிப்படுத்தவில்லை
என்றும் திமுக தரப்பில் சொல்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி மீண்டும் இப்போது அதிகமாகி இருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஷானவாஸ் ரொம்ப அமைதியாயிட்டாரு. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்த அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அப்போதே அவர் அதிருப்தியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது. தேர்தல் பிரச்சாரங்களிலும் அவர் முழுமையான ஒரு ஆக்டிவாக இல்லை என்பதை நாம் பார்க்கவும் முடிந்தது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல வெற்றி பெற்று அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியா வந்திருக்காங்க. அதே போல அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுத்து பிறகு அமைச்சரவையிலும் இணைந்து விட்டது. இந்த டெவலப்மெண்ட்டுகள் எல்லாம் ஆலூர் ஷானவாஸுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர் சுமார் 1 மாத காலத்துக்கு மேல துபாயில இருந்தாரு. அப்ப துபாயில் இருந்த போதே இஸ்லாமிய தலித் ஒருங்கிணைப்பை வலியுறுத்தும் விதமாக ஒரு அமைப்பை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஆலோசனை கூட அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் ஏற்கனவே வீடியோக்களில் நாம் பேசியிருந்தோம். துபாயில் இருந்தபடியே அவர் பல்வேறு இஸ்லாமிய இயக்க நண்பர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் நாம் சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் அவர் அது பற்றிலாம் பல்வேறு ஊடகங்களில் வந்தபோதும் அவர் அதற்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அதன் பிறகு சென்னை வந்தார். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்தார். அதன் பிறகும் அவர் பெரிதாக எந்த விதமான ஒரு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த ஒரு வாரமாக ஆலூர் ஷானவாஸ் ஊடகங்களில் வெளிப்படையாக பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழக அரசாங்கம் என்பது மறைமுகமாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறது, இவர்களுக்கு என்று எந்த கொள்கையும் இல்லை, ஆளுநரின் அழுத்தத்துக்கு இந்த அரசு அடிபணிந்து விட்டது, இந்தியா கூட்டணி இப்போது இல்லை என்று பல்வேறு வகையில் அதிர்வுகளை கிளப்பும் வகையிலான பேட்டிகளை ஆலூர் ஷானவாஸ் அளித்துக் கொண்டிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிற ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் இப்படி தொடர்ந்து வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதிகாரிகள் பற்றிலாம் அவர் வெளிப்படையாக சொல்றாரு, சித்தாந்தம் பற்றி கொள்கை பற்றி வெளிப்படையாக சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலையில் இது என்ன ஆகும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அக்கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களிடம் இது பற்றிலாம் எடுத்து வச்சாங்க. அவரும் இது தொடர்பாக பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் இருந்தார். இந்த நிலையில் வருகிற ஆகஸ்ட் 9 முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி சென்னையிலே முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான மா சுப்பிரமணியன் பல்வேறு தொடர் கூட்டங்களை நடத்துறாரு. அந்த வகையில வேளச்சேரியில ஆகஸ்ட் 9 மா சுப்பிரமணியன் ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் என்று இவரது பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே விசிக தலைவர் திரு திருமா அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது கூட்டணியை முதலில் நாம் முறிக்கவில்லை, நம்முடைய கூட்டணியை திமுக தான் முதலில் முறித்தது, இங்கிருந்து சென்ற ஒருவரை சேர்த்து கொண்டதன் மூலம், அதாவது பனையூர் பாபுவைத்தான் அப்போது திருமா குறிப்பிட்டார், இங்கிருந்து சென்ற ஒருவரை சேர்த்து கொண்டதன் மூலம் விசிகாவுடைய கூட்டணியை திமுக தான் முதலில் முறித்தது, நாம் முறிக்கவில்லை என்று திருமா சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் கூட்டணி இல்லை என்பதையும் அவர் அறிவிச்சிட்டார். திமுகவோடு கூட்டணியில் இப்போது நாம் இல்லை என்பதையும் அறிவிச்சு விட்டார். இப்படிப்பட்ட இந்த நிலையில கலைஞர் நினைவு தின நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சி நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ஆலூர் ஷானவாஸ் பெயர் இடம்பெற்றிருக்கிறது பற்றியும் இப்போது சலசலப்புகள் அதிகரித்துள்ளன. இது பற்றி விசிக வட்டாரங்களில் நாம் கேட்டபோது ஆலூர் ஷானவாஸ் தனக்கு விசிக கட்சியின் மாநில பொருளாளர் பதவி வேண்டும் என திரு திருமா அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தார். அதை உடனடியாக இப்ப பரிசீலிக்க முடியாது என்று திருமா பதில் கூறினார். ஏனென்றால் கடந்த ஏப்ரல் மாதம் தான் தேர்தல் முடிந்த பிறகுதான் ஆலூர் ஷானவாஸ் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அவருக்கு அமைப்பு செயலாளர் என்ற பதவி உயர்வும், அதே போல இன்னொரு துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜிக்கு விசிக பொருளாளர் பதவியும் அளித்தார் திருமா. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலூர் ஷானவாஸ் எனக்கு மாநில பொருளாளர் பதவி வேண்டும் என்று திருமாவிடம் கேட்டபோது இப்பதான் அந்த பதவிக்கு பாலாஜியை போட்டிருக்கோம், எப்படி அதை மாற்றுவது என்று யோசித்திருக்கிறார் திரு திருமா. இப்படிப்பட்ட இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் திரு புசி ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா இருவரையும் ஆலூர் ஷானவாஸ் சந்தித்து பேசினார் என்றும் விசிக வட்டாரத்திலே கூறுகிறார்கள். இது வெளிப்படையாக நடந்த சந்திப்பு அல்ல, ஆனால் 2 அமைச்சர்களையும் ஆலூர் ஷானவாஸ் சந்தித்து பேசினார் என்று கூறுகிறார்கள். ஆலூர் ஷானவாஸை நீங்க விசிகாவை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா
வற்புறுத்தியதாகவும் விசிக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் கடந்த ஒரு வாரமாக தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக ஒரு பகிரங்கமாக தொடர்ந்து பேட்டிகள் அளிச்சிட்டு இருக்காரு. நீங்க விசிக பக்கம் நிக்கிறீங்களா, திமுக பக்கம் நிக்கிறீங்களா என்று ஒரு செய்தியாளர் அவரிடம் கேட்டபோது, நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன், நியாயத்தின் பக்கம் நிற்க சொல்லிதான் எங்கள் தலைவர் எங்களை வளர்த்திருக்கிறார் என்று விசிக தலைவர் திருமாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஆளூர் ஷானவாஸ் ஏற்படுத்துறாரு. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா, என்னை நீங்களே வெளியேற்றுங்க என்று திருமா அவர்களுக்கு ஷானவாஸ் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார் என்றுதான் விசிக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை ஆளூர் ஷானவாஸ் கேட்டதாகவும், அதற்கு அங்கே ஒரு சிலர் ஆதரவு அளித்தாலும் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி அதில் விருப்பம் காட்டவில்லை என்றும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் விரைவில் ஆளூர் ஷானவாஸ் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் ஒரு பக்கம் விசிக அங்கம் வகிக்கிற வன்னியரசு அமைச்சராக இருக்கிற விஜய் அரசை எதிர்த்து ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல அனைத்து பேட்டிகளிலும் அவர் கூறி வருகிறார். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டுள்ளார். இன்னொரு பக்கம் வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக நிகழ்ச்சியில் கட்சி நிகழ்ச்சியில் பேச்சாளராக அவருடைய பெயர் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷானவாஸ் எந்த கட்சியில் இருக்கிறார் என்ற கேள்வி இப்போது இருக்கிறது. விரைவில் அவர் மீது விசிக சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற ஆலோசனை விசிக வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.